இன்றைக்கு நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆண்டவர், நான் வருவேன், நான் நினைச்சா சாப்பிடுவேன், நினைச்சா தூங்குவேன், நினைச்சா ஜெபிப்பேன், நினைச்சா பைபிள் படிப்பேன். இப்படி இருக்கிறதுனாலதான் சிங்கங்கள் கர்ச்சித்து கொண்டு எப்ப விழுங்கலான்னு சுத்திட்டு இருக்கு. குற்றப்படுத்தும்படியான அம்புகள் நம்மை வந்து 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 சோர்வுற பண்ணி கொண்டு இருக்கிறதுக்கு காரணம் நம் இருதயத்திலே நாம் இழந்த தீர்மானங்கள் தான். ஆண்டவரே நான் இதை செஞ்சிடறேன், ஆண்டவரே நான் இப்படி ஜெபிக்கிறேன், ஆண்டவரே, எத்தனை தீர்மானங்கள் எடுத்து அத்தனை தீர்மானங்கள்ல பாதி மறந்தும், பாதி செஞ்சும் செய்யாமலும், பாதி அதை செய்ய வேண்டாம்னு முடிவு பண்ணி எப்படியோ நம்முடைய வாழ்க்கை போயிட்டு இருக்குல்ல. ஆனா நம்முடைய ஸ்டேட் ஆஃப் மைண்ட் நல்லா தான் இருக்கு, நல்ல தெளிவான இடத்துல தான் இருக்கோம், சொந்த தேசத்துல இருக்கோம், தாய் தகப்பனுடைய வீட்டுல இருக்கோம், இல்ல நம்ம சொந்த வீட்டுல இருக்கோம், நம்ம சொந்த காரியங்களை பார்க்கிறோம், நல்ல வேலைகளை செய்கிறோம், நல்ல மற்ற காரியங்களை செய்கிறோம், உலகத்தின் காரியங்களை என்ஜாய் பண்றோம். ஆனா தேவனை குறிச்ச காரியத்துல நம்ம இருதயத்துல தீர்மானம் இல்லை. ஆனா உலக பிரகாரமா ஒரு காரியம்னா அதுக்கு நம்ம தீர்மானம் பண்றோம், பிளான் பண்றோம், கரெக்டா பக்காவா அதுக்கான காரியங்களை ஆயத்தம் பண்றோம், அதற்காக எவ்வளவு திட்டமிடுகிறோம், காரியங்களை செய்யறோம். ஆனா தேவனை குறிச்ச காரியத்துல அந்த தீர்மானம் இல்லை. அதனாலதான் இன்னைக்கு சிங்கங்கள் நம்மை அச்சுறுத்தி கொண்டு இருக்கு. குற்றப்படுத்துகிற சத்துரு நம்மை குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறான். நம்ம சோர்ந்து நம்ம எழும்ப முடியாதபடி உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஏன்? நாம் இருதயத்திலே அந்த தீர்மானத்தை இழந்து கொண்டு இருக்கிறோம் என்று ஆண்டவர் சொல்றான். இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, தானியேல் எப்படி அந்த குழப்பமான சூழ்நிலைகளிலும் தன் இருதயத்துல தீர்மானம். உங்க இருதயம் ரொம்ப முக்கியம். சில வேளைகளை வெளியில நம்ம பேசிடுவோம், வெளியில நம்ம நான் இந்த காரியத்தை செய்யலான்னு இருக்கேன், ஒரு நாள் 2 நாள் ஓகே நல்லா இருக்கும், 1 மாதம் நல்லா இருக்கும், அடுத்த நாள் நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கு. சில பேர் பொருத்தனையை கரெக்டா நிறைவேற்றிட்டே இருப்பாங்க, டெய்லி 1 மணி நேரம் ஜெபிக்கிறேன் அப்படிங்கிற பொருத்தனையை நிறைவேற்றி இருப்பாங்க. ஆனா உங்க இருதயம் ஜெபத்துக்கு போகும்போது ஐயோ தெரியாம இந்த கமிட்மெண்ட்டுக்குள்ள வந்துட்டோமோ. உங்கள் இருதயம் முக்கியம். தேவன் வெளியில பார்க்கல, இருதயத்தை பார்க்கிறார். எந்த இருதயத்தோட, எந்த இன்டென்ஷனோட அவர் பிரச்சனத்துக்குள்ள வர்றீங்கன்னு பாக்குறாரு, எந்த நோக்கத்தோடு இந்த காரியத்தை செய்யறீங்கன்னு பாக்குறாரு. நீங்க வெளியில பார்க்கும்போது அந்த காரியங்களை செய்யறது நன்மையா தெரியும், நல்ல பேசுறது போல இருக்கும், நல்ல காரியங்களை யோசிச்சு செய்யறாங்களே போல தோணும். ஆனா உங்க இருதயம் எந்த முகாந்தரத்தை கொண்டு நீங்கள் அதை செய்கிறீர்கள், அதைத்தான் தேவன் பார்க்கிறார். நீங்க போய் கொடுத்து ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து உங்களை வாழ்வாதாரத்தை உயர்த்தி விடுறத உலகம் பார்த்து அப்ரிஷியேட் பண்ணலாம். தேவன் நீங்க எந்த முகாந்திரத்தோட அந்த 10,000 ரூபாய் நீங்க எடுத்துட்டு போறீங்கன்னு பாக்குறாரு. ஆமென். அப்படி பார்த்துதான் தானியேல் உண்மை உள்ளவராய் தேவனுடைய பார்வையில காணப்பட்டார். தன்னுடைய ராஜாவுக்கு முன்பாக உண்மை உள்ளவராய் காணப்பட்டார். சாதாரணமா தானியேலை சிங்கக்கெபியில இருந்து தப்பி வைத்த தேவன், சிங்கக்கெபியில நான் விழுந்தேன், அவர் என் கூட அமர்ந்திருந்தார், அவரே என்னை தூக்கி எடுப்பார்னு நம்ம பாடுறோம். நான் உண்மை உள்ளவனாய் இருந்தா மட்டும்தான் அவர் தூக்கி எடுப்பார். ஆமேன். இல்லைன்னா அவரே சிங்கத்தை ரெடி பண்ணி அனுப்புவார். ஆமேன்.